என் அருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற இந்த கருத்துக்களை கவனியுங்கள். எது சரியோ அதை தேர்வு செய்யுங்கள். எங்களுக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கல. எது சரியா இருக்குமோ, யாரு கையில் நாடு இருந்தால், இந்த அதிகாரம் இருந்தால் மக்கள் பாதுகாப்பாக நல்வாழ்வு வாழ முடியும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு யாரால் தர முடியும்? இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு கிடைக்கிற, முதலமைச்சருக்கு, முதல் குடிமகன் பிரதம அமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவம் கடைகோடி மகனுக்கு எவனால் தர முடியும்? அதை கவனியுங்கள். 4 முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறார்கள் இல்லையா? ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, என் அன்பு தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான். இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, விடுங்க. நாங்க முடிவு பண்ணிருப்போம்ல. இந்த ஆட்சியை சகித்துக் கொண்டு விட்டார்கள் எம் மக்கள். சகித்து சகித்து அடிமையாக வாழ்வது என்பதை முடிவு செய்து விட்டார்கள் எம் மக்கள். ஏன்னா மாற்றம் என்பது மகத்தானது. ஆனால் அந்த மாற்றத்தை அடைவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கிறது. அந்த காலத்தை கொடுக்க என் மக்களுக்கு பொறுமை இல்லைங்கிறான். நாங்கள் கொடுக்கலையா? அவங்க பிள்ளைகள் 10 ஆண்டுகளாக இந்த களத்தில் வெற்றியை தொடாமல் பாருங்க, தோற்று போன 5வது முறை தனிச்சு நிக்கிறான் உங்க மகன். 4 முறை தோற்றுக்கேன். தோற்ற மகன் போல தெரிகிறதா? தோற்று போன பிள்ளைகள் போல என் வேட்பாளர் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் தெரிகிறார்களா? அவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, அடிமை தேசினத்தின் விடுதலைக்கு போராட வந்த முன்கள போராளிகள். ஒரு வேலையை செய்யும் போது முதலாக செய்கிற முயற்சிக்கு பெயர் முயற்சி. அதில் தோற்று போனால் அடுத்து செய்கிற முயற்சிக்கு பெயர் தொடர் முயற்சி. அதிலேயும் தோற்று போனால் அடுத்து செய்கிற முயற்சிக்கு பெயர் மறுமுயற்சி. அதற்கும் பேர், அதற்கு பின்னாடி செய்கிற முயற்சிக்கு பேர் விடாமுயற்சி. அதிலையும் தோற்று போனால் அதற்கு பேர் முயற்சி அல்ல, மறுபடி முயல்வதற்கு பேர் நம்பிக்கை என்று பொருள். இப்போது உங்கள் பிள்ளைகள் செய்கிற இந்த முயற்சிக்கு பெயர் அடர்த்தியான, அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனாலதான் யாரோடும் இல்ல, கூட்டணியும் இல்ல, நோட்டணியும் இல்ல, ஒரே அணி, நாட்டணி, மக்களோட அணி. அதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த எனது மக்கள், பாருங்க, ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டான். ஒன்னால பண்ண முடியல. ஒருத்தங்க கூட கேட்கல. இந்த நிலத்துல ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற உயிர் மனித உயிருக்கு, மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? ஒரு மான தமிழின் உயிருக்கு இல்லையான்னு கேட்ட ஒரே மகன் உங்க மகன் தான். ஈழத்துல பாரு, நம்ம என்ன கேட்டோம்? எல்லாரையும் போல விடுதலை தான் கேட்டோம். சுதந்திர காற்றை சுவாசிக்க ஒரு உரிமை தான் கேட்டோம். என்னாச்சு? 1,70,000 பேரை கொண்டு குவிச்சான். ஒருத்தன் கேட்கல. இந்த நாட்டில் இன மக்கள் நீ ஏன் பாக்குற? சக மனித சாவு, அதை எப்படி சகித்துக் கொண்டு இந்த நாடு போச்சு? இந்த நிலத்தில் வேற எந்த மாநிலத்திலேயாவது அந்த மாநில மக்கள், அந்த இனத்தின் மக்களை கொல்ல அனுமதிச்சிருப்பானா? இந்த நாடு எப்படி இத்தனை கோடி தமிழர்கள் இருந்து தன் இன மக்களை கண்முன்னே சாக விட்டது? கொன்னவனுக்கும் கூட நின்னுவனுக்குமே மறுபடி ஓட்ட போட்டு அதிகாரத்தை கொடுத்தா இது தன்மானம் உள்ள, மானம் உள்ள சமூகம் தானா? இதுக்கு இன உணர்வு, மான உணர்வுன்னு ஒண்ணு இருக்குதா? கொன்னவன் காங்கிரஸ் தெரியுது, கூட நின்னவன் திமுக தெரியுது, 2 பேர் கூட்டா வரான். அவனுக்கே ஓட்ட போட்டு போட்டு நாட்டை கொடுக்குறிய, அப்ப உனக்கு மானம்னு ஒண்ணு இல்ல, செத்து போச்சுன்னு தானே அர்த்தம். அப்படிதானே அர்த்தம். காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு கர்நாடக காங்கிரஸ் சொல்றானே, அப்ப நீ எல்லாரும் என்ன முடிவு இருக்கணும்? ஒரு ஓட்டு மான தமிழன் ஓட்டு காங்கிரஸுக்கு இல்லடா. அந்த முடிவை நீ எடுத்திருக்கணுமா இல்லையா? எடுத்திருக்குமா இல்லையா? எடுத்திருந்தால் திமுக பயப்படும்ல காங்கிரஸோட கூட்டணி வைக்க. அப்ப எப்படி தமிழன் மானங்கட்டவன் எல்லாவற்றையும் மறந்து விட்டு போட்டுருவான் ஓட்ட? அப்புறம் அந்த திமிர்ல தானே திருப்பி திருப்பி வரான். இப்ப எந்த உரிமையை உனக்கு பெற்றுக் கொடுக்க போறான்? எதுக்கு நிப்பான்? கச்சத்தீவு மீட்புக்கு நிப்பானா? இல்ல காவிரி நதிநீர் உரிமைக்கு, இல்ல முல்லை பேரியாற்றுக்கு, இல்ல எதற்காக நிப்பான்? அதனால்தான் இந்த கூட்டத்தை மொத்தமாக ஒழிக்கணும். இதில் எந்த கட்சி சரின்ற?
திமுகவை ஒழிக்கணும். சரி, யாரை வச்சு ஒழிப்ப? யாரை வச்சு ஒழிப்ப? பாரதிய ஜனதா வரக்கூடாது. காங்கிரஸ் வரலாமா? எதை வைத்து காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட இருக்கு? தமிழர்களுக்கு சம அளவு எதிரிகள் தான் இந்த 4 பேரும். எந்த இடத்துல இவன் சரின்னு சொல்லுவ? ஒன்னு சொல்லு, ஒன்னு சொல்லுங்க. அதனாலதான் உங்க பிள்ளைகள் நாங்கள் தனித்து நின்று போராடுகிறோம். அன்பு மக்களே, உங்களை நம்பித்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.